நாளிலும் ஓய்வு நாளாயிருக்கிறது. இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு முன்பதாக எங்களை நாங்கள் ஒருநிலைப்படுத்திக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையதற்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையதற்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. உரிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கோ, இயேசுவே மனம் இறங்கோ. இக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையதற்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. உரிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. தாயென்னை மறந்தாலும் நீரென்னை மறப்பதில்லை. தாயென்னை மறந்தாலும் நீரென்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளோ, ஏழையின் ஜெபம் கேளோ. இயேசுவே மனம் இறங்கோ, இயேசுவே மனம் இறங்கோ. இக்கட்ட பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையதற்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளோ, கை தூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளோ, கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம், தூயவரே நன்றியும், தூயவரே நன்றியும். இக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, காலம் துணையதற்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. சொல்லுங்க, தனிமையான
எனக்கு சகாயம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, நிற்பவரும் நீரே அல்லவோ, ஜீவனதி நீரே அல்லவோ, ஜீவ தண்ணீர் நீரே அல்லவோ. ஆம் பிரியமானவரே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எக்காலம் போது மட்டும் நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே தனிமையாய் இருக்கிற எங்களுக்கு நீர் துணையாய் இருக்கிறீர். ஆண்டவரே இன்னைக்கு இந்த தூர தேசத்திலே ஆண்டவரே உறவுகளை பிரிந்து, ஆண்டவரே உற்றாரை பிரிந்து, பிள்ளைகளை பிரிந்து, கணவனை பிரிந்து, மனைவியை பிரிந்து, உறவுகளை பிரிந்து தனிமையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ துணையாய் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை என்று சொன்னீர் சுவாமி. ஆண்டவரே தீயவர்கள் எங்களுக்கு நெருங்கி வரும் பொழுது, தீங்குகள் எங்களுக்கு நெருங்கி வரும் பொழுதும் இரட்சகரே நீர் எங்களுடைய சமூகத்தில இருந்து எங்களை நடத்துறீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிற வார்த்தையோடும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே ஆதரவற்ற உடைய பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தை ஆதரவாய் இருந்து அவர்களை தேற்றி பேசி அவர்களை ஆண்டவரே அரவணைக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெபம் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் இந்த நாளிலே தியானிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எப்படி. நாங்கள் இந்த நாட்களிலே கூடுதலாக நாங்களோடு பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும். தேவனுக்குள்ளாய் உங்களை சரியான ஒரு கட்டிடமாக சரியான ஒரு வழியிலே உங்களை நான் ஆயத்தப்படுத்தி விட்டு தான் பின்பதாக நாங்கள் ஆழமான சத்தியத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து போக வேண்டும். முதலாவதாக எங்களுடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுக்குள்ளாக எப்படி இருக்கிறது, தேவனை எப்படி பிரியப்படுத்துவது, தேவனுக்குள்ளாக எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது. நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்தோம் தேவனுடைய அன்பும் எங்களுடைய அன்பும் எவ்விதமாய் இருக்கிறது. அதே போல நாங்கள் தேவனுக்கு வழிகளை எப்படியாக ஒப்புவிப்பது, எங்களுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருப்பது என்று சொல்லி அநேக காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அதோடு சேர்ந்ததாக அந்த பிரசங்கத்தின் தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிற காரியம் தேவனை பிரியப்படுத்துவது அல்லது தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் இந்த நாளை தியானிக்க போகிறோம். நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையை எடுத்தவங்க வாசிங்க, தெளிவாய் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையை நீங்க வாசிங்க. அன்றியும் சகோதரரே நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் எங்களால் கேட்டுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். யாரு இந்த காரியத்தை சொல்றா? இந்த தெசலோனிக்கேயர் பட்டணத்துக்கு பரிசுத்த பவுல் இந்த காரியத்தை சொல்றாரு. நீங்க தேவனை வணங்குறீங்க தான், தேவனை ஆராதிக்கிறீங்க தான், ஆனா நீங்க என்னென்ன காரியத்துல எல்லாம் செய்யறீங்க தான், ஆனா நீங்க செய்யற காரியம் ஒண்ணுமே தேவனுக்கு பிரியமா இல்லையே, தேவன் அதுல பிரியப்படுற மாதிரி இல்லையே. நீங்க என்ன சொல்றது, நீங்க மனுஷரை பிரியப்படுத்துற மாதிரி மனுஷருடைய காரியங்களை செய்றீங்க, ஆனா தேவன் இதுல பிரியப்படணும் அல்லவா என்று சொல்லி இவர் அந்த தெசலோனிக்கேயர் பட்டணத்துக்கு ஒரு புத்தியை சொல்லுகிறார். அந்த காரியத்தை தான் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அன்றியும் சகோதரரே நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். அப்ப இன்னைக்கு இந்த காரியத்தை தான் நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
உங்களுக்கு தேவனுக்குள்ளாய் இருக்கிற நீங்க தேவனோடு எவ்விதமாக செயல்பட வேண்டும், தேவனை எப்படி பிரியப்படுத்த வேண்டும், விசுவாசம் என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன, தேவனோடு வாழ்வுகிறது என்றால் என்ன, தேவனுடைய அன்பு என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டதான நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லும்படியாகத்தான் இந்த ராவு பகல்னு பார்க்காம உங்களுக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு அதை நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். காரணம், நான் கற்றுக்கொண்ட காரியத்தை நான் உங்களிடத்திலே நான் அதை சொல்லாவிட்டால் அதற்குரிய தண்டனையோ அதற்குரிய காரியத்தை தேவன் என்னிடத்திலே கேட்கும் பொழுது அதற்கு நான் பொறுப்பு சொல்லக்கூடியவனாய் இருக்கிறேன். அதனாலதான் எனக்கு நேரமோ காலமோ இல்ல, கேட்கிற நேரமெல்லாம் சொல்லுங்க பிரசங்கமா, ரைட் பிரதர் நான் செய்யறேன், ஓகே. ஏன்னா கர்த்தர் இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக தான் எங்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுக்குள் இருக்கிற நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல, கற்றுக் கொடுத்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடியவர்களாக மாற வேண்டும். அதுதான் தேவன் எங்களிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நான் எந்த நாளைக்கு பிரசங்கத்தை கேட்கறது இல்லைங்க, பிரசங்கத்தை நான் இந்த நாளைக்கு தியானிக்கிறது இல்லைங்க. நான் ஒரு காரியத்தை கர்த்தருக்குள்ளாய் கற்றுக்கொண்டேன், ஆனால் அதை மற்றவர்கள் பிரயோஜனப்படும்படியாக நாங்கள் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். துன்மார்க்கமான வழியில போறவனை நாங்க நல்ல வழிப்படுத்த வேண்டும், அவனை கர்த்தருக்குள்ளாய் எடுக்க வேண்டும். நான் செய்கிற செயல் நிமித்தமாய் அவன் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும். இதுதான் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற கடமையாய் இருக்கிறது. அப்ப தேவனை பிரியப்படுத்த வேண்டுமா இருந்தால் நாங்கள் என்னென்ன காரியங்கள் நாங்கள் பிரியப்படுத்தணும் சொல்லி பார்க்கிறாரு. அவரை விசுவாசிப்பது தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம். முதலாவது, நாங்கள் தேவனை சரியாக விசுவாசிக்க வேண்டும். அவர் இந்த காரியத்தை செய்வார்ங்கிறதான விசுவாசம் எங்களுக்குள்ளாய் இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவனை விசுவாசித்தபடினாலதான் தேவன் அவரை விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லுகிறார். ஏனோக்கு தேவனுடைய காரியங்களை விசுவாசித்தபடினால் யாரும் காணாத கூடாத படிக்க ஏனோக்கை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். நோவாவுடைய வாழ்க்கையிலே தேவனை விசுவாசத்தபடினால்தான் நோவாவுடைய குடும்பத்தை தேவன் அந்த ஜலப்பிரயாயத்தில், அந்த வெள்ளத்திலே ஆண்டவர் பாதுகாத்தார். பிரியமானவர்களே, நாங்களும் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமாயிருந்தால் முதலாவதாக தேவனை நாங்கள் உண்மையாக நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசங்கிறது ஒரு கேள்விக்குறியாய் இருக்கக்கூடாது. விசுவாசம் என்பது அது செய்கைகளை காட்ட வேண்டும் என்று சொல்லி நான் கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆகையால் நீங்க எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வார்த்தையை வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும் சொன்னா நம்பணும். நீங்க நம்பினா தாங்க மத்தவங்க நம்புவாங்க. நீங்க விசுவாசித்தா தான் உங்களோட இருக்கிற மத்த ஜனங்கள் அதை விசுவாசிப்பார்கள். கிறிஸ்தவர்களாகி நீங்க விசுவாசித்தா தான் அந்நிய ஜனங்கள் விசுவாசிப்பார்கள். இன்னைக்கு எங்களிடத்திலே நம்பிக்கை இல்லை, எங்களிடத்திலே விசுவாசம் இல்லை. தேவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதை பெற்றுக்கொள்ள மட்டும் எங்களுக்கு ஒரு என்ன சொல்ற பொறுமை இல்லை. நாங்க தேவன் அந்த காரியத்தை எங்களுக்கு செய்யறதுக்கு முன்பதாகவே நாங்கள் பொறுமையை இழந்து விடுகிறோம். விசுவாசிக்கிறவர்கள் காக்க கடவார்கள், அவர்கள் காத்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற ஒரு காரியம் இல்ல, நம்பாத ஒரு காரியத்தை தேவன் எங்களுக்கு செய்கிறது தான் விசுவாசம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஏனோக்கு விசுவாசித்தான் அவ்விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆபிரகாம், ஆண்டவர் 75 வயதிலே ஆபிரகாம் இடத்திலே சொன்னார், நான் உனக்கு சந்ததியை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஆனால் செத்து போன ஒரு கற்பத்துக்கூடாக, யாருமே எதிர்பார்க்காத ஒரு கற்பத்தை இழந்து போன, செத்து மடிந்து போன ஒரு கற்பத்திலே ஒரு பிள்ளையை கொடுக்க முடியுமா இருந்தால் அதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். நாங்க இன்னைக்கு ஒரு காரியத்தை இன்னைக்கு செய்து நாளைக்கு பலனை எதிர்பார்க்கிறோம் கடவுள் இடத்துல. ஆனா ஆபிரகாம் 25 வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார் தனக்கு ஒரு சந்ததியை உருவாக்கும் மட்டும். அந்த விசுவாசத்தில் அவர் தளர்ந்து போவலங்க. அவருடைய விசுவாசம் உறுதியாக இருந்தது. தேவன் சொன்னதை செய்வார்.
ஆகையால் தேவன் பிரியப்படுகிற முதலாவது காரியம் நாங்கள் தேவனுக்கு உண்மையாக தேவனை விசுவாசிப்பதே தேவன் விரும்புகிறார். அதனால தாங்க ஆபிரகாம எங்களுக்கு எல்லாம் மூத்த பிதாவாக வைத்திருக்கிறார். நாங்கள் அதைத்தான் சொல்லி ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே என்று சொல்லுகிறோம். ஆபிரகாம் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்தபடினாலதான் ஆபிரகாமுக்கு அந்த பேர் வந்தது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டு விடாமல் விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ளுங்க. அதுதான் இந்த 6வது வார்த்தை சொல்லுது. என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த குரூப்ல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க விசுவாசம் இல்லாமல் தேவனோட பயணிக்க முடியாது. தேவனை விசுவாசிக்காமல் நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. தேவனை விசுவாசிக்க முடியாமல் இந்த காரியத்துல நீங்க இறங்கி எதை செய்தாலும் அது நடக்காது. நீங்க தேவனை விசுவாசிங்க. இந்த இடத்துல இருக்கிறதான அருமையான சனா பிரதரும் அருமையான விஜயகுமார் பிரதரும் தேவனை விசுவாசிக்கிறாங்க. இந்த ஜெபக்குழு கூட ஒரு மாற்றத்தை தேவன் செய்வார் என்று சொல்லி அவங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். நாளுக்கு நாள் இந்த லைவ்ல எத்தனை குரூப்புகள் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் இவர்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாச நிமித்தமாக தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஏன்னு சொன்னார், ஏனோக்குடைய வாழ்க்கையில, யாக்கோபுடைய வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, ஈசாக்குடைய வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை விசுவாசத்தின் நிமித்தமாக செய்திருக்கிறார். அப்ப தேவனை பிரியப்படுத்துகிற முதலாவது காரியம் நாங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். 2வது காரியம் அவரை பயத்தோடும் பக்தியோடும் அவரை தேட வேண்டும். இன்னைக்கு அநேகர் நாங்க தேடுறோம் எங்களுடைய கட்டாயத்தினால. எப்படி சொல்றோம்? இந்த ஜெபத்துக்கு வராட்டி விஜயகுமார் பிரதர் விடாம கோல் அடிப்பாரு, சனா பிரதர் பேசுவாரு, இல்ல இந்த சிஸ்டர் பேசுவாங்க, நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன்ல நான் போய் ஆகணும். கட்டாயத்தின் பேர்ல நீங்க ஆராதிக்காதீங்க. கட்டாயத்தின் பேர்ல யாரையும் பிரியப்படுத்த கட்டாயப்படுத்த வராதீங்க. அது தேவனுக்கு பிரியமான காரியம் இல்ல. நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் அவரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுதுதான் தேவன் அதிலே மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். இல்லாட்டி நீங்க எவ்வளவுதான் என்ன செய்தாலும், நீங்க காலையில இல்ல இரவுல இல்ல எத்தனை மணிக்கு எழுப்பி ஜெபிச்சாலும் நீங்க மனுஷனை பிரியப்படுத்த நினைச்சீங்கன்னா தேவன் அதிலே பிரியப்பட மாட்டார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் தெளிவாக உங்களிடத்தில் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக என்னிடத்தில் ஏந்தினார். ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லும்படியாக சொன்னார். இன்னைக்கு அநேகர் பார்க்கும், ஐயோ அவர் எங்களை பேசுவாரு, வராட்டி அவர் ஒரு மாதிரி நினைச்சுக்குவாரு. மனுஷனுடைய முகத்தாட்சணைகளை நாங்க இங்க பார்க்க கூடாது. தேவனை உண்மையாய் நான் பிரியப்படுத்த வேண்டும். நான் பயத்தோடும் பக்தியோடும் நான் அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய காரியத்தை பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் செய்ய வேண்டும் என்கிறதான சிந்தனை உள்ளவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். வாசிங்க எடுத்தவங்க. வாசிங்க யாராவது ஒரு ஆள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28. ஹலோ 28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். ஆமென் 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 அல்லேலூயா. தெளிவாய் சொல்றார் பவுல். என்ன சொல்றாரு பாருங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடுவோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த அசைவில்லாத ராஜ்யம், இந்த மனுஷன் கட்டுற ராஜ்யம் எல்லாம் அசைஞ்சு போயிருங்க. மனுஷனுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அசைஞ்சு போயிரும். ஆனா அசைவில்லாத ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய தேவ ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ளாய் நாங்கள் செல்ல வேண்டுமாயிருந்தால் பயத்தோடும் பக்தியோடும் உண்மையோடும் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். தேவனுக்கு நீங்க பயத்தோடும் பக்தியோடு ஆராதனை செய்யும் பொழுது அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளாய் ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் அழைத்து செல்வாராக. ஹல்லேலூயா. நீங்க செய்யற ஆராதனை நேரத்தை கழிக்கிறதா இருக்கக்கூடாது. அந்த நேரத்தை போக்குறதா இருக்கக்கூடாது. தேவனுக்கு உண்மையாய் பயபக்தியோடு தேவன் விரும்புகிற மாதிரி அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள் செல்லக்கூடிய ஒரு ஆராதனையை நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார்.
ஹல்லேலூயா. நாங்க தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஹிட்லருடைய காலத்திலே நடந்தது உங்களுக்கு தெரியும். ஹிட்லர் எல்லா ராஜ்யத்தையும் பிடித்தார், எல்லா காரியத்தையும் அசைத்த ஒரு மனுஷன் இல்லை ஹிட்லர். ஆனா கடைசியில அவன் போற நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுங்கையுமாய் போனதை நாங்கள் பார்க்கிறோம். அவனை கொண்டுட்டு போனது எல்லாமே டாக்டர் மாறு, அவனை சுமந்துக்கிட்டு போனது டாக்டர் மாறு, அவன் பேலையை சுமந்து கொண்டு போனது டாக்டர் மாறு. அவன் சொன்னாங்களாம், என்னுடைய கைகள் இரண்டையும் வெளியில போடுங்க, நான் அந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டேன், ஆனா போற நேரம் ஒன்றுமே எனக்கு கொண்டு போக முடியலை என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த உலகத்தை நாங்க ஆதாயப்படுத்திக் கொள்ளலாங்க, ஆனா அசைவில்லாத தேவ ராஜ்யத்தை எங்களால் அடைய முடியாது. உலகத்துக்குள்ள இருப்போமாய் இருந்தால், மனுஷனை பிரியப்படுத்துவோம் என்றால், மனுஷனுக்கு தேவையான காரியங்களை செய்வோம் என்றால், உலக பிரகாரமாய் இன்னும் நாங்க வாழ்வோம் என்று சொன்னால், நாங்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அசைவில்லாத அந்த ராஜ்யத்துக்குள்ளா எங்களுக்கு செல்ல முடியாது. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய திட்டம், எங்களுடைய தீர்மானம், எங்களுடைய எல்லாம் அந்த அசைவில்லாத இடத்துக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களே. அசைவில்லாத இடத்துக்கு ஆண்டவர்களை அழைத்து செல்ல வேண்டும். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய கண்கள் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பார்க்க வேண்டும். எனக்கென்று ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு பொருளை ஆண்டவர் வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு பந்தய பொருளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த சிந்தனையோடு நாங்கள் ஓட கடவோம். பிரியமானவர்களே, நீங்க எதை செய்தாலும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எதை செய்தாலும் தேவன் அதை பார்க்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் அவருடைய விசேஷித்த படைப்பு, நாங்கள் அவருடைய விசேஷித்த படைப்பு. அவருடைய கையினாலே படைத்திருக்கிறார், அவர் விசேஷமாய் எங்களை படைத்திருக்கிறார். ஆகையால் நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. தேவன் எல்லாவற்றையும் விசாரிக்கிறவராயிருக்கிறார். தேவனுக்கு மறைவாக ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாலை வேளையிலே இந்த அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்குள்ளாய் பயத்தோடும் பக்தியோடு நாங்கள் வாழ பழகிக் கொள்வோம். தேவனுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ கற்றுக் கொள்வோம். தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நாங்கள் வாழ கற்றுக்கொள்வோம். அப்பொழுதுதான் தேவன் எங்களிலே பிரியப்படுகிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு நாங்கள் ஜீவ பலியாக எங்களை அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். அவருடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளும் பொழுது, நாங்கள் தேவனுக்கு ஜீவ பலியாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் எங்களிலே பிரியப்படுகிறவராயிருக்கிறார். இறுதியாக 1 யோவான் 3:22 நாங்கள் வாசிப்போம். 1 யோவான் 3:22. 1 யோவான் 3:22 வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு முன்னதான புத்தகம். 1 யோவான் 3:22 வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு, அவருடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால், அவருக்கு முன்பதாக பிரியமானவைகளை நாங்கள் செய்கிறபடினால, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இந்த வார்த்தை பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. தேவனுடைய வார்த்தைகள் வரும் பொழுது அதை ரிசீவ் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை ரிசீவ் பண்ணுங்க. ஆமென் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் தேவன் விரும்புகிறார். இடத்துல பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைன்னு பாருங்க. அவர் சொல்றாரு, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலேயே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். கர்த்தருடைய சகோதர சகோதரிகளே, நீங்க கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை, தேவனுக்கு உண்மையாய் தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுது, தேவனுடைய சிந்தை உள்ளவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, உங்களுடைய சிந்தனைகளை நிறைவேற்றுகிறவர் அவராயிருக்கிறார். நீங்க யார் எந்த மனுஷனை நாடி தேட ஓட தேவையில்ல, யாரை நம்பி ஓட தேவையில்ல. தேவன் அவர் செய்கிறதை நேர்த்தியாக செய்கிறவராயிருக்கிறார். தேவன் உங்களுக்குரிய காரியத்தை நேர்த்தியாக செய்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே இந்த காரியத்துக்குள்ளாய் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியம், நீங்கள் தேவனுக்கு நாளுக்கு நாள் பிரியமானதை செய்யும்படியாய் தேவன் எத்தனிக்கிறார். தேவன் விரும்புகிறார். என் பிள்ளை எனக்கு பிரியமானதை செய்யணும், என் பிள்ளை எனக்கு ஏற்றதை செய்யணும், என் பிள்ளை எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், என் பிள்ளை எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் அல்லவா?
தேவன் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் அல்லவா? தேவன் உங்களுடைய காரியத்திலே அவர் என்ன சொன்னா அவர் காரணரா இருக்கிறார். பாருங்க, அந்த இடத்துல தேவன் தெளிவாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். தெளிவாக அந்த வார்த்தையில தேவன் எங்களோடு பேசுகிறார். நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய காரியங்களிலே அவர் உண்மையாகவே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நான் பேசுறது விளங்குதா? நிச்சயமாய் தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நீங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்கள், நீங்க தேவனுடைய காரியத்துக்கென்று அழைக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய நீதிக்கென்று அழைக்கப்பட்ட ஜனங்கள், தேவனை பிரியப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்ட ஜனங்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பிரியத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா மனுஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மனுஷனை அன்பை தேடி நாடி ஓடுறாங்க. மனுஷனுக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் கொடுக்கிறார்கள். தேவன் அதுல பிரியப்பட மாட்டார். தேவன் பிரியப்படுகிற காரியம் நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்வோம். கர்த்தர் எங்களுக்குள்ளாய் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நாங்கள் உண்மையாகவே கர்த்தாவே உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று பிரியமான காரியங்களை செய்வதற்கு என்னை நடத்துங்கள் என்று சொல்லுவோமா? எல்லாரும் இருக்கிற இடங்களிலே அப்படியாக கண்களை மூடி எல்லாரும் அப்படியாக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க சுவாமி. ஆண்டவரே நான் உண்மையாய் விசுவாசிக்கணும். உமக்கு ஒரு ஜீவ வழியாய் என்னை ஒப்புக் கொடுக்கணும். உன்னுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளணும். ஆண்டவரே நான் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய என்னை எடுத்து நடத்துங்க சுவாமின்னு சொல்லி எல்லாருமாக அப்படியாக ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம்மல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளனே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளனே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பி உள்ளே நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே,
ஆறுதலே எல்லாருமாக அப்படியாக ஒப்பு கொடுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்யுங்க ராஜான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்துல அப்படியாய் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஆண்டோடைய சமூகத்துல. உமக்கு பிரியமானது செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் பிரியப்படுகிற காரியங்களை செய்ய எங்களை நடத்துங்க ராஜான்னு சொல்லி அப்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஓ நன்றி 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 ராஜா, நன்றி ஆண்டவரே. இரக்கம் உள்ளவரே நன்றி ஆண்டவரே. தயவுள்ளவரே நன்றி ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரே நன்றி ஆண்டவரே. படைத்த தெய்வமே நன்றி ஆண்டவரே. இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி சுவாமி. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 சுவாமி. ஆமென். நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒப்பு கொடுத்து யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே மீதியான காலங்கள் நேரங்களை நடத்துவாராக. இந்த நாளில் கேட்ட வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் அப்படியாக கடைபிடிக்க கர்த்தர் கிருபை செய்யணும்னு சொல்லிட்டு யாராவது ஒருவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பேசல பாஸ்டர். Praise the Lord. பாருங்க, பிள்ளைகள் ராபோஜனத்துக்கு ஆயத்தமா இருந்தா அதை எடுக்கிறதுக்கு அதை ஆயத்தம் பண்ணி கொடுங்க பாஸ்டர். இன்னைக்கு வார்த்தையை ஒப்பு கொடுத்து முதல்ல ஜெபம் பண்ணிடட்டுமா அவரால்? யார்? சரி, ஓகே ஓகே ஓகே. யாராவது ஒரு ஆள் இடத்துல யாராவது ஒரு ஆள் ஏவப்பட்டவங்க, எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை ஏவுகிறாருங்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழி நடத்துறதானே அன்பு தகப்பனே சுவாமி, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமினி, எத்தனை தடைகள், எத்தனை வேலைகள், போராட்டங்கள் இருந்தாலும் ராஜா உம்முடைய சமூகத்துக்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கிட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறீர்களோ அந்த இடத்தை நான் வாசம் செய்வேன் என்று சொன்னவரே சுவாமி தகப்பனே, இதே ஒரே குடும்பமாய் ஆண்டவரே நாங்கள் உமது சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆவியானவரே. விசேஷமாக தகப்பனே, இதோ இன்றைய நாள் நீர் பேசிய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ராஜா, இந்த வார்த்தையை கேட்டு ஏனோ தானோ ஒன்று அல்லாமல் சுவாமி தகப்பனே, உமக்குள்ளா இந்த வார்த்தையின் சத்தியத்தின்படி வாழ கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட மகன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வருகிற நாட்களில் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அதிகமாக உமது சத்தியத்தை தெரிந்து கொண்ட ஆண்டவரே எங்களுக்கு அவர் வெளிப்படுத்த கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே சுவாமி, எந்தவித தடைகளும் இல்லாதபடி ஆண்டவரே முதலித்த கோட்டையினால் மூடி பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமினே. கர்த்தாவே, நாளுக்கு நாள் ஆண்டவரே உம்முடைய வாசனை திருவார்த்தை ஆண்டவரே சுவாமினை நாங்கள் கேட்டு ஏனோ தானோ என்று ஆண்டவரே போகாதபடி ஆண்டவரே அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி வாழ, அந்த வார்த்தையின்படி நடக்க தகப்பனீர் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமினே. தகப்பனே, இதோ இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையோடு தகப்பனே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசிய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்தி இது இந்த வேளையில தகப்பனே எங்களை முற்றிலும் தாழ்த்தி உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நன்றி சகோதரி, நன்றி. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ராபோஜனங்களுக்காக ப்ரே பண்றீங்களா பாஸ்டர்? ஆயத்தமா இருக்கிறோம். ஓகே, ஆயத்தமா இருக்கிறீங்களா? ரைட். நாங்கள் அப்படியாக கண்களை மூடி நாங்கள் தலைகளை சாய்த்து நாங்கள் அப்படியாக தேவன் தாமே என்று காட்டி கொடுக்கப்பட்டதான ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று சொன்னால் அதேபடியாக ஆண்டவர் பாத்திரத்தை கையில் எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையை என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, இதை வருமளவு நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். அதை நாங்கள் நிதானித்து அறிந்து நாங்கள் எங்களை தாமே நாங்கள் நியாய தீர்ப்புக்குள்ளாக எங்களை நிதானித்து அறிந்து இதிலே நாங்கள் பங்கு கொள்வோம். யார் ஒருவன் இதிலே அபாத்திரமாக பானம் பண்ணுகிறானோ அவனுடைய ஆக்கினி தீர்ப்பு அவனுக்குள்ளாய் தீர்க்கப்படுகிறதா இருக்கிறது. ஆகையால் இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ராத்திரி போஜன பங்கியிலே பங்கு கொள்ள இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்களே நிதானித்து அறியுங்க, ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் நீங்கள் புசிக்கிறது தேவனுடைய சரீரமும் நீங்கள் குடிக்கிறது தேவனுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆகையால்
இனி நீங்க அதுல பாவங்களை செய்து பாவத்தை அறிக்கையிடாத வண்ணம் அந்த பாவத்துக்குள்ளாய் நீங்கள் அதை புசிப்பீர்களாய் இருந்தால் அதற்குரிய அநேகர் அதில் வியாதிஸ்தர்களாகவும் அநேகர் வேதனை உள்ளவர்களாயும் அதில் அநேகர் விழுந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையால் தன்னை தானே நிதானித்து அறிந்து இந்த ராத்திரி போஜன பந்தியிலே நாங்கள் பங்கு கொள்வோம். எல்லாருமாக கையில எடுத்து வச்சு கொள்ளுங்க. நாங்கள் அதற்காக நாங்கள் ஜெபிக்க போஜன பந்தியிலே நாங்கள் எல்லாருமாக நாங்கள் ஜெபிக்கிற நேரம் நீங்கள் அப்படியாக அதிலே பங்கு கொள்ளலாம். அல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் பானம் பண்ண காத்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வருமளவதை நினைவு கூறும்படியாக நீர் சொன்னீர் சுவாமி. ஆண்டவரே, அந்த காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே ஆண்டவரே உம்முடைய சரீரம் பீக்கப்பட்டதையும் நீர் இரத்தத்தை சிந்தியதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுடைய எங்களுடைய ஜீவியத்திலே ஆண்டவரே ஒரு நன்மையான காரியங்கள் நடப்பதற்கு உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த காரியத்திலே யாரும் அபாத்திரமாக ஆண்டவரே பங்கு கொள்ளாதவனும் பானம் பண்ணாதவனும் ஒவ்வொருவரும் நிதானித்தறிந்து தன்னை தானே ஆண்டவரே தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு இந்த காரியத்திலே ஆண்டவரே பங்கு கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த ராத்திரி போஜனையிலே பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து எல்லாருமாக ஒன்றாக நாங்கள் பங்கு கொள்வோம். Praise the Lord. விஜய் பிரதர், நீங்க தொடர்ந்து நடத்து. Praise the Lord brother. Hallelujah. நன்றி. இந்த ஓய்தி நாண்டு அநேக நாட்களாக ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து வெளிநாட்டு தேசம் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்து இருக்கிறார். அவர் காட்டி கொடுத்த அந்த இரவு நாள் அன்று அந்த ராபோதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக இந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த ஆயத்தை பண்ணி கொடுத்திருக்கிறார். இதுக்காக நான் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்தும். ஒவ்வொரும் ராபோஜன் எடுத்த பிள்ளைகள் உங்கள் பாவத்தை கர்த்தரத்தில் அறிக்கையிட்டு எந்த இடத்துல இருக்கிறீங்களோ முடிஞ்சவங்க அந்த இடத்துல முழங்கால் படியிடலாம். முடியாதவங்க தேவனுக்காக பற்பூர்ண உங்கள் சகலத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து இனிமேல் கொண்டு இந்த ராபோஜன் எடுத்த பிள்ளைகள் எக்காட்டு கொண்டும் நீங்க தேவனத்தை சத்தியம் பண்ணியிருக்கலாம். இந்த நேரத்தில் நான் இந்த தவறுக்குள்ளாக நாங்கள் மீண்டும் செல்ல மாட்டோம்னு சொல்லி அதை விசுவாசித்து உங்களை முழுவதையும் ஒப்பு கொடுத்து அதுக்காக அனைவரும் நீட்டெடுத்து அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ராபோஜன் எடுத்தவர்கள் இருக்கீங்க ஸ்ரீலங்கா தேசத்துல, பிரச்சனை இல்லை. அவங்களும் அந்த ராபோஜன் எடுத்த பிள்ளைகளுக்காக நீட்டை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் எங்கள் உன்னதமான தேவனே, மகா பரிசுத்தரும் என் ஆவியானவரும் மகா கிருபையுள்ள தேவனாக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே இந்த காட்டி கொடுத்த ஒரு நாள் தகப்பனே ஆண்டவரே அப்பா, நான் இந்த பூமிக்கு வர வரை தகப்பனே என் ரத்தத்தையும் என் அற்பத்தையும் என் சரீரத்தும் ஒரு நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இது புசிக்கிறதுக்கு அதுக்கு ஆயத்தமான பிள்ளைகளை ஆண்டவரே, பரிசுத்தமான பிள்ளைகளை நீர் தகப்பனை தந்த தேவனே ஆண்டவரே. அப்பா அப்பா தகப்பனே, இதோ ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு நாட்கள் இந்த மாதம் முழுவதும் தகப்பனே ஆண்டவரே அப்பா, எங்களை அறியாம நாங்கள் பாவங்கள் செய்திருந்தாலும் அதை மன்னித்து தகப்பனே ஆண்டவரே. எங்கள் கண்கள் செய்த பாவத்தை மன்னியும், எங்கள் கால்கள் செய்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் கால்கள் தகப்பனே நாங்கள் எங்கள் உடம்படியாக செய்த பாவத்தைகளை மன்னித்து தகப்பனே அப்பா, நீர் எங்களை தகப்பனை பரிசுத்தப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். எங்கள் உன்னதமான ஆண்டவர் மகா பரிசுத்த தகப்பனை ஆண்டவரே அப்பா, இந்த இடத்துல தகப்பனை சுவாமி ஆண்டவரே, உன் சரீரத்தையும் ஒரு ரத்தத்தையும் காலை பண்ண பிள்ளைகளை தகப்பனை நீ சந்திக்கத்தக்கதாக ஆண்டவரே, மாற்றங்களை தவிர தேவன் எங்களோடு இருக்கீங்க ஆண்டவரே அப்பா, பரிசுத்தப்படுத்துகிற தேவன், எங்கள் உன்னதமான தேவன், என் ஆவியான தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே அப்பா ஆண்டவரே, எங்களை சந்திக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் பிரியாம கடைசி வரை தகப்பனே அப்பா, ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே, ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே எமக்காக எங்களை காண்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த பூமியில் வாழும் போது தகப்பனே ஆண்டவரே, ஒரு கடுகு அலை போல இருக்கிற எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கீங்க தகப்பனே அப்பா ஆண்டவரே. உலகத்தை எடுத்தாலும் தகப்பனே அப்பா, அந்த எந்த இடத்துல ஆண்டவரே நான் குப்பையில இருக்கிறேனா, நான் சேத்துல இருக்கிறேன்னு தகப்பனே என்னை தேடி கேட்ட வந்த தேவன் நீர் ஒருவர் மாற்றின ஆண்டவரே அப்பா. அந்த கல்வாரி மலை மேல் ஆண்டவரே எமக்காக ரத்தம் சிந்தனை தேவன் ஆண்டவரே அப்பா. இந்த பூமியில் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உங்களை மீண்டும் மீண்டும் சிலுவையில அடிக்காதபடி தகப்பனே ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி பாதுகாத்து கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தருப்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் உன்னதமான தேவனே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். என் ஆவியானவர் நீங்கள் பரிசுத்தமும் உன்னதமானவர் மகா கிருபையுள்ளவர் ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தை தந்த ஆண்டவரே, இந்த போதைகளை உங்கள் பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். என் தகப்பனே, இரவு பகல் பார்க்காம தகப்பனே ஆண்டவரே, உமக்கென்று அவருக்கென்று தகப்பனே நீர் கொடுத்த அந்த வாஞ்சை ஆண்டவரே தகப்பனே அவர் நிறுத்தாம ஓடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த சகோதரன் ஊழியத்தை இன்னும் அதிகமாக நீர் கட்டி எழுப்பும்படியாக தகப்பனே, அநேக தேசத்துக்கு இந்த சுவிசேஷங்கள் போய் சேர நீர் உதவி செய்யும்படியாக என் தகப்பனே ஆண்டவரே. நீங்க இந்த பூமியில் 3 வருடங்களாக நீங்கள் ஊழிய செய்தீங்க தகப்பனே. ஆனாலும் இந்த ஊழியத்தை தகப்பனே இப்ப 400 வருடமாக இந்த பூமியில் ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இது இன்னும் தகப்பனே முழுமைப்படுத்த முடியாம இருக்கிறது என் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே நாங்கள் சிறு கூட்டமாக இருக்கிறோம், சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மூலியமா தகப்பனே அப்பா எந்தெந்த தேசத்துக்கு ஆண்டவரே இந்த சுவிசேஷ ஊழியத்தை கொண்டு போயிட்டு வைக்க முடியுமோ என் தகப்பன் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரே. தேவ தூதர்கள் வைத்து எங்களை வழிநடத்தும்படியாக என் ஆண்டவரே, இதுக்கு வருகிற எல்லா தடைகளும் நீர் விடுதலைப்படுத்தும்படியாக என் தகப்பனே. இன்றைய நாள் இந்த இடத்துல அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் நீ சந்திக்கும்படியாக, ஒவ்வொரு சகோதரர்களும் நீ சந்திக்கும்படியாக ஆண்டவரே. இந்த லைவ் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பொறுப்பிடுங்க ஆண்டவரே அப்பா. உங்க குடும்பத்துக்கு எது தேவையோ தகப்பனை சகலத்தையும் நீர் அறிந்த தேவன் ஆண்டவரே, நீ தெரிந்த தேவன் ஆண்டவரே. இந்த இடத்தில் வியாஸ்திரிகளா இருக்க முடியும் ஆண்டவரே, சரீர பலவீனமாக இருக்க முடியும் ஆண்டவரே, வேலை செய்யற இடத்துல ஆண்டவரே பிரச்சனையாக இருக்க முடியும், கண்ணீராக இருக்க முடியும் ஆண்டவரே, ஸ்ரீலங்கா தேசத்துக்கு செல்ல ஆயத்தமாக இருக்க முடியும் என் தகப்பனே, போக முடியாம தவித்து கொண்டு இருக்க முடியும். தன் குடும்பங்களை ஆண்டவரே, பிள்ளைகளை, கணவன், மனைவி, தாய், தந்தை பிரிந்து இந்த இடத்துல ஆண்டவரே வந்து வேதனையோடு கண்ணீரோடு வேலை செய்து கொண்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் இந்த லைவ் பார்த்து கொண்டிருக்கேன் சகோதர சகோதரிகளே, நீர் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, நம்ம உயிருள்ள தேவனை விசுவாசிக்கும் போது சகல வெற்றியும் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகள் பணியில் போல் தீர்த்து வைக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் மனதை நீங்கள் அந்த மனதை முழுவதும் அவருக்கு ஒப்படைக்கும் போது நீங்கள் மனிதர்களை விசுவாசிக்கிறாருங்க. ஒரு போது மனிதன் என்பது மாமிச நீதியாக நடக்கிறவன், ஆண்டவர் மனிதன் என்பது தன் முகத்தை மாத்திரம் பார்க்கிறவன். ஆனா ஆண்டவர் உங்க உள்ளான இருதயத்தை காண்கிறார். என் கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நீ எப்பொழுதும் தேவன் பாதத்தில் ஓடுங்கள், தேவனோடு நீங்க எழுந்து நில்லுங்க. கர்த்தர் தேவையான சகல வெற்றியும் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் பரிசுத்தமும் உன்னதமானவரும் ஆகியான என் ஆண்டவரே அப்பா, நீர் உங்களோடு கூட இருக்கத்தக்கதாக ஆண்டவரை உதவி செய்யத்தக்கதாக எங்களை பொறுப்பெடுங்க தகப்பனே. இந்த இரவு இருக்கிற ஆராதனை, இந்த இருக்கிற பெண்கள் கூட்டத்தை ஆண்டவரை உன் பாதத்தில் வைக்கிற தகப்பனே அப்பா, அது சரியான முறையில் செய்து கொண்டு போயிருக்கிற சகோதர சகோதரி நீங்க சண்டிங்க ஆண்டவரே அப்பா, கூட இருக்கத்தக்கதாக பலத்தையும் கிருபை சமாதானத்தை தாருங்க. இதே போல ஆண்டவரை சனாபதித்து உங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே, அவர் செய்யக்கூடிய ஊழியங்கள், அவர் செய்யக்கூடிய பிசினஸ் ரீதியாக சகல வெற்றியும் நீர் ஆசீர்வதித்து
பாதுகாத்து வழிநடத்த ஆண்டவரே, சமாதானமும் நீதியும் பொறுமையும் காண இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் செபிக்கிறேன், எங்கள் ஜீவமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தினால் என் ஆத்மாவே கர்த்தரே, அவர் செய்த சகல உபகாரங்கள் எப்பொழுது தேவ கிருபையும் சமாதானமும் எப்பொழுது உங்களோடும் எங்களோடு சூழ்ந்து கொள்வதாக. ஆமென், ஆமென். All God bless you. All God bless you. Pastor God bless you. Okay, God bless you.